உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, எல்லாத்தையும் இவரே பாத்துக்குவாரு. இல்ல நீலம், நான் அவனை வேலை செய்ய சொல்லல, இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை கூட வேற யார்கிட்டயாவது கேளுங்க. ஏன் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன்ல, 1 வீக் அவன் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். ஓகே, சாரி நான் வரேன். டாட், இட்ஸ் ஓகே மாம். அது என்ன ப்ராப்ளம்னு காட்டுங்க, நான் இப்பவே அதை சால்வ் பண்ணிட்டேன். ரிஷி, அம்மா கோவமா இருக்கா? 2 பேரும் காலி. பாய் பாய் மேடம். மலிஷ்கா ஆண்டி, நீயும் போய் டிஃபன் சாப்பிடு. ரிஷிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஷியோர், I'll see you. நேத்து நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? அம்மா இனிமே நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்னல. அம்மா சொல்றேன், ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. முழுசா குணமாக்குற வரைக்கும் வேற எந்த வேலையும் நீ பார்க்க கூடாது. ஓகே ஓகே. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இங்க எல்லாரும் எனக்காக வருத்தப்படுறாங்க, நான் நல்லா இருக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா அங்க லக்ஷ்மி எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பல்விந்தர், உங்க பல்லு. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர இருந்தனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? உன்னை உள்ள கூப்பிடுறதுக்கு இது என்ன உன் அப்பா வீடா? என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்குள்ள வந்து நிப்ப? போடா, கெட் அவுட் எக்ஸ்டீரியர். எதுக்காக ஆண்டி கோவப்படுறீங்க? நான் தான் உள்ள வரவே இல்லையே. வந்த விஷயத்த சொல்லிட்டு நான் பாட்டுல போயிட்டு இருந்தேன். நான் சொல்ல வந்த விஷயத்த ஒரு தடவையாவது கேளுங்களேன். நீ என்னத்தடா சொல்லுவ? நீ ஒரு சரியான டஸ்ட்பின். வாயை திறந்தாலே நாக்கு அடிக்கும். அப்படிலாம் இல்ல. அந்த வாடை வரக்கூடாதுதான் நான் வந்திருக்கேன். அது வந்து லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. உன்னை நினைச்சு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அது வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம ரொம்ப துடிச்சு போயிட்டேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ உன் தங்கச்சியை பார்க்க வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதான் லக்ஷ்மி, நான் நேரம் இங்க வந்துட்டேன். உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்புறம் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த மாமியார் வீடு? ஒரு நிமிஷம் நேஹா, பல்விந்தர் என்கிட்ட பேசுறான். இல்ல, பேசு, என்ன சொல்லணும்? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். நான் வேற எதுக்காகவும் வரல. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிஜமாவே நீ பண்ண தப்ப உணர்றியா? குழந்தைங்க மேல சத்தியமா, என் குழந்தைங்க மேல சத்தியமா அவங்க என் கூட தான் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல. பண்ண தப்புல இருந்து பாடத்தை கத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ராத்திரி முழுக்க போலீஸ்காரங்க வச்சு அடிச்சாங்க. அந்த அடியில நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. தப்பு என் மேலதான். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அங்கேயும் என்ன மன்னிச்சிட்டாங்க, இங்கேயும் நீ என்ன மன்னிச்சிட்ட. அக்கா எப்போ உன்னை மன்னிச்சா? அதான் மன்னிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீ என்ன மன்னிச்சிட்டல. உன்னை கடவுள் மன்னிப்பாரு. அதுக்காக நீ உண்மையாவே திருந்தி ஆகணும். இல்லனா போலீஸோட கணக்கை விட சொசைட்டியோட கணக்கு எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி போலீஸ் அடிக்கிற அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஷாலு, பாணி, உள்ள வாங்க. என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு நான் ரிஷியை பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த ஃபீலிங்ஸ் இருந்தது. என்ன சொல்ற? அதாவது யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு நான் ரிஷியை பார்த்துட்டு வந்தப்போ கூட இப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்ன சொல்ற? அதாவது யாரோ என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த ரவுடி பல்வேந்தர் ஒருவேளை அவனா இருக்குமோ? யாரோ ஃபாலோ பண்றதா அக்காவும் ஃபீல் பண்ணிருக்கா. அதோட எனக்கு அந்த பல்வேந்தரும் வீட்டுக்கு வந்துட்டு போனா. பல்வேந்தர், இது நீதான் எனக்கு தெரியும். இங்க பாரு, என் கிட்ட வராத, இல்லைன்னா நான்
என்னது 50 லட்சமா? வாய பொழக்கிற பாத்தியா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில 50,000 கூட ஒன்னா சேர்த்து வச்சு நான் பார்த்ததில்ல. ஆனா லக்ஷ்மியோட மாமியார் மொத்தமா 50 லட்சத்தை கொண்டு வந்தா. ஆனா லக்ஷ்மி ஸ்டொமக் பர்னிங். ஐயோ, இவ்வளவு கூட இங்கிலீஷ் தெரியாதா உனக்கு? ஸ்டொமக் பர்னிங் அப்படின்னா வயித்தெரிச்சல். அவ சரியான வயித்தெரிச்சல். 50 லட்சத்தை போய் வேண்டான்னு சொல்லிட்டா தெரியுமா? அவளுக்கு கடவுள் நல்ல ஜாதகத்தை கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்திருக்கலாம்ல. அந்த மார்க்கேஷ தோஷமும் நீங்க இருக்கும், எங்க ஏழ்மையும் நீங்க இருக்கும். ஆனா நீதான் இதெல்லாம் நம்ப மாட்டியே. 50 லட்சம் கிடைச்சா எதை வேணா நம்புவேன். முதல்லயே எனக்கு தெரிஞ்சிருந்தா லக்ஷ்மியோட ஜாதகத்தை போலவே நேஹாவுக்கும் ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஏன் ஜாதகம் சரியில்லை, எல்லாம் இப்பதான் தெரிய வருது. என்ன பண்ணி தொலைறது? இன்னும் 50 லட்சத்துக்கு அழுதுட்டு இருக்கியா? ஏண்டி 50 லட்சம் ரூபாவை நான் இழந்திருக்கேன்டி, அழமாட்டேனா என்ன? சரி, 50 லட்சம் ரூபாய் இருக்கட்டும். அது உன் கைக்கு எப்படி வரும்? ஒருவேளை லட்சுமி அந்த 50 லட்சம் ரூபாவை வாங்கி இருந்தா அத அவகிட்ட தான் வச்சிருப்பா, பேங்க்ல. என்னடி நீ கற்பனையில கூட அந்த 50 லட்சத்தை எடுக்க விட மாட்டேங்கிற? நீ என் ஃப்ரெண்டுல எனிமிதான், எனிமி. நான் சொல்றத கேளு. 50 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரியாக ஒரு வழி இருக்கு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. ஓபராய் குடும்பத்துக்கு லக்ஷ்மி ரொம்பவே அவசியமான ஒரு ஆளு. ஏன்னா இது அவங்க மகனோட வாழ்க்கை பிரச்சனை. 50 லட்சம் ரூபாயை நான் வாங்கியே தீருவேன், அதுவும் லக்ஷ்மிக்கு பதிலா. மாம் கமான், லக்ஷ்மியே வேண்டான்னு சொல்லியாச்சு, அவங்க போக மாட்டா. ஐயோ மைண்ட்லெஸ் பொண்ணே, லக்ஷ்மி போக மாட்டா. அவளோட தங்கச்சிங்க தான் ஓபராய் குடும்பத்துக்கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட போய் அழுவாங்க, மண்டிட்டு கெஞ்சுவாங்க. பணத்துக்காகவா? ஆஹா, லக்ஷ்மிக்காக. ஏன்னா நான் லக்ஷ்மிய கிட்னாப் பண்ண போறேன். அதோட நீலம் எனக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுக்காத வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். லக்ஷ்மி விரும்பாட்டாலும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா அவளோட சிஸ்டர்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி அங்க, 50 லட்சம் ரூபாய் இங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு என் பிளான்? இந்த பிளான் ஃபெயில் தான் ஆகும். மானம் போய் மண்ணை கவ வேண்டியதா இருக்கும். எந்த உலகத்துல இருக்கீங்க? அந்த பொம்பளை நீலம் ஒரு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டா. பல வருஷம் அந்த வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு இன்ச் பை இன்ச்சா தெரியும். நீலமே இந்த வீட்டுக்கு ஆஃபரோட வந்தாங்கல்ல, அப்ப என்ன லக்ஷ்மி பணத்தை வாங்கினாளா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஈகோ. இப்போ லக்ஷ்மியை சுத்தமா பெருகுறாங்க. ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த புறா, இதுக்கு வேற வழி இருக்கு. அது மூலமா நமக்கு பணம் கிடைக்கும். இந்த லக்ஷ்மி அந்த வீட்டுக்கு 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்டு போவாங்க. நீல மேடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வீரேந்தர் சார் கண்டிப்பா அவளுக்கு 50 லட்சம் கொடுப்பாரு. ஜெயில இருந்ததால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. டே இடியட், லக்ஷ்மிய நாங்க கிட்னாப் பண்றோம், அவ அங்க போயிட்டு எப்படி பணத்தை கேப்பா? அதானே பைத்தியம். நேகா, தயவு செஞ்சு உன் மூளையை யூஸ் பண்ணாதம்மா. உனக்கு மூளை கிடையாதுன்றத ஒத்துக்க. போய் நீ மேக்கப் போடுமா. இப்ப நாம லக்ஷ்மி கிட்னாப் பண்ண கூடாது. கிட்னாப் பண்ண போறது யார தெரியுமா? ஷாலுவ. ஏன்னு கேளுங்க. ஏன்? அந்த லக்ஷ்மிக்கு கூட போற தங்கச்சிங்க மேல அளவு கடந்த அன்பு. எனக்கும் ஒரு காலத்துல லக்ஷ்மி மேல அளவு கடந்த அன்பு இருந்தது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.